ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை காணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, சகோதரன் சிறுரஞ்சன் குடும்பத்துக்காக, முக்கியமாக சகோதரனுக்காக, குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஏனென்றால் கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் முன் அந்த சின்ன இடத்துல பூக்கன்றுகள் வைக்கப்பட்ட இடத்துல அதிகமாக புல்லுகள் இருந்தது. எல்லாவற்றையும் வெட்டினாய், எல்லாம் க்ளீன் பண்ணி, அது மட்டுமல்ல இந்த திருச்சபை சுற்றிலும் இருந்த எல்லா புல்லுகளையும் வெட்டி நல்லா சுத்தமாக வைத்திருந்தார்கள். அதுக்காக சபையாராக நாம் எல்லோரும் ஒரு கரங்களை தட்டி மகனுக்காக, குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் உதவியை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் தன்னுடைய வார்த்தையை கடந்து செல்ல போகின்றோம். நல்ல தேவனே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா உம்மை பாடி துதித்தோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். மறைந்திருக்கின்ற தரிசனங்களை, தீர்க்க தரிசன வரங்களை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் பேச போகிறதுக்காக நன்றி. கடந்த சில வாரங்களாக அப்பா தகப்பனே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மறைந்திருக்கின்ற எல்லா ரகசியங்களையும் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி அப்பா. இந்த வழிமுடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய சிலுவையும் பின்னால் மறைத்து நீர் பேச போகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிக நமக்கு மேல மக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாட்களிலும் பாருங்கள், கடந்த சில வாரங்களாக நாம் தானியேல் புத்தகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். 9 அதிகாரங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் 10வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகின்றோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார். ஆமென். பாருங்கள், இந்த 12 அதிகாரங்கள் இருக்கின்றது. தானியேல் சிறைப்பட்டு வந்திருக்கின்றார்கள் பாபிலோன் தேசத்திலே. தானியேல் மட்டுமல்ல, பலர், அதாவது எருசலேமில் இருந்து பலர் அங்கே சிறையாக கொண்டு வந்து வைத்திருக்கப்படுகிறது. அதிலே தேவனுடைய பிள்ளைகள், நல்ல ஞானத்தில் தேறியவர்களை மட்டும் ஆண்டவர் அதஇடத்திலே தூக்கி வைத்து கொண்டே இருக்கின்றார். தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுக்கு உண்மையுள்ளவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கின்றார். தானியேல் இந்த இடத்துல இருக்கின்ற போதிலே பாபிலோன் தேசத்தை 4 ராஜாக்கள் ஒவ்வொன்றாக அரசாண்டு வருகின்றார்கள். ஒன்று நேபுகாத்நேச்சாரை குறித்து பார்க்கின்றோம். அடுத்தது அவருடைய மகனை குறித்து பார்க்கின்றோம். 2வது, 3வதாக தர்ஷு என்கின்ற அரசன் இருக்கின்றார். இப்படியாக கோரோசு, இப்படி 4 ராஜாக்களை அந்த இடத்திலே பார்க்கின்றோம். இந்த 4 ராஜாக்களை குறித்தும் அங்கே ஆண்டவர் தானியேலுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அவங்க செய்கின்ற காரியங்கள், செய்யப்போகின்ற காரியங்களை மட்டுமல்ல, இனிமேல், அதாவது 2 காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்கள், ஆரம்பத்தில் நடந்த காரியங்கள் அவற்றையும் பார்த்தோம். நடந்து முடிந்த கதைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்றோம். இனி நடக்கப் போகின்ற ஒரு முக்கியமான காரியங்களைத்தான் இந்த 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. இனிமேல் நடக்கப் போகின்ற, அதாவது எத்தனையோ வருடங்களுக்கு பின்பாக இன்னும் நிறைவேறப்படாத ஒரு காரியம். அது சீக்கிரமாக நடைபெறலாம், அல்லது கொஞ்சம் தாமதமாக எங்களுடைய காலங்களில் வரப்போகிறது, அல்லது எங்களுடைய அடுத்த சந்ததியிலே வரும், அல்லது அதுக்கு அடுத்த சந்ததியிலே. ஆனால் சீக்கிரமாக நிறைவேறப் போகின்ற காரியத்தை இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க போகின்றோம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்ப்போம். தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுதிலே, பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரோஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷஸ்தார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும்
நீடிய யுத்தத்துக்கு பாருங்கள், அதில் குறிக்கப்படுகிறது என்னென்று, நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. இந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். ஒரு நீடிய யுத்தம் ஒன்று வரப்போகிறது, அதை அவர் அறிந்து கொள்கின்றார். எப்படி அறிந்து கொள்ளுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அவர் சொன்ன தரிசனத்துக்கு பின்னாக சில காரியங்கள் நடந்திருக்கின்றது. முதலாம் உலகப்போர் போய்விட்டது, இரண்டாம் உலகப்போர் போய்விட்டது. இப்போது மூன்றாம் உலகப்போருக்காக ஆயத்த பண்ணிக்கொண்டே இருக்கிறது உலக நாடுகள் எல்லாம். எப்போ வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார் தானியேலுக்கு. நீடிய ஒரு பெரிய யுத்தம் என்னதே போகிறது, வரப்போகிறது. அப்போது அந்த நீடிய யுத்தத்துக்கு ஒரு நாடு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான நாடு ஒன்று இருக்கிறது. அது என்னென்று சொல்ல முடியாது. சில நாடுகள் இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது, அமெரிக்கா தேசம் இருக்கிறது, இப்படி பல யூகே இருக்கிறது. ஆனால் எந்த நாடு அந்த யுத்தத்திலே பவர்ஃபுல்லாக வரப்போகிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இங்கேயே சொல்லப்படுகிறது, அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அப்போது பயங்கரமான ஒரு யுத்தம் ஒன்று வரப்போகிறது. அந்த யுத்தத்தை அங்கே தானியேல் அறிந்து கொள்கின்றார். அப்படியானால் பாருங்கள், தானியேல் வருகின்ற வேளையில், சிறையாக்கி கொண்டு வருகின்ற வேளையில் எருசலேமிலே யுத்தம் நடக்கிறது. ஒரு சாதாரண யுத்தம் நடந்து அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் கைது பண்ணி கொண்டு வருகின்றார்கள். நேபுகாத்நேச்சார் கொண்டு வருகின்றார். அவர்களை கொண்டு வருகின்ற வழியில் பாருங்கள், வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது, கைது செய்யப்பட்டவர்கள், அதாவது சிறையாக்கப்பட்டவர்களை நிர்மூலமாக நிர்வாணியாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். யுத்தம் நடந்தது, அவர்களை நிர்வாணியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தை அங்கே தானியேல் நினைக்கின்றார். ஆனால் நினைத்தது மட்டுமல்ல, அதில் குறிக்கப்படுகிறது, நீடிய ஒரு யுத்தம் ஒன்று வரப்போகிறது. அதனாலே அவருக்குள்ள அவருடைய சரீரத்திலே, அவருடைய சிந்தனையிலே ஒரு பயங்கரமான கலக்கம் வந்து விடுகிறது, வேதனை வருகிறது. ஏனென்றால் என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சந்ததி எல்லாரும் சிறையாக்கப்பட்டிருக்கின்றார்களே. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எங்கும் இருக்கின்றார்கள். இந்த தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் அங்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கின்றார், அன்றில் இருந்து அவர் என்ன செய்கிறார், அந்த நாட்களில் 2வது வசனம், அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். 21 நாட்கள். இந்த 21 நாட்களும் வேதனையோடு, கண்ணீரோடு, துக்க முகத்தோடு இருக்கின்றார். அது சாதாரண துக்க முகம் அன்று மட்டுமல்ல, அவர் உபவாசத்தோடு, ஃபாஸ்டிங்கோடு இருக்கின்றார். உபவாசம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். 21 நாட்கள். 21 நாட்களும் தேவனுடைய சமூகத்தில் மட்டுமல்ல, அங்கே இருந்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கின்றார். தரிசனம் இருக்கிறதே, இது பயங்கரமான ஒரு பொல்லாத தரிசனமாக இருக்கின்றது. அந்த தரிசனத்துக்கு முன்பாக பார்க்கின்ற வழியில் பல தீர்க்கதரிசி சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள், யுத்த காலங்களிலே ஜந்திர மிஷன் பெறப்போகின்றது. அதுகள் என்ன செய்யுமாம், அங்கே சுவர் ஏறி குதிக்கும். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய கட்டணங்களை உடைத்தறியும். இப்படியான காலகட்டத்தை தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுகின்ற நேரத்தில் யாருக்குமே தெரியாது ஒரு யந்திர மிஷின் உலகத்தை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது என்று தெரியாது. அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தது, குதிரைகள் இருந்தது, குதிரை வண்டில்கள் இருந்தது, கழுதைகள் இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் கழுதை மேலே தான் பிரயாணம் பண்ணுவார்கள். நல்ல ராஜாக்கள் மட்டும் குதிரை மேலே, அங்கே போர் வீரர்கள் மட்டும் குதிரை மேலே சவாரி செய்வார்கள். உதாரணத்துக்காக அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குதிரை மேலே ஏறவில்லை, எதிலே வந்தாராம், கழுதை மேலே அவரை
அங்கே ஏற்றி அங்கே ஓசன்னா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே புகழ்ந்து பாடுகின்றார்கள். அதுபடியால் தானியேல் இந்த தரிசனத்தை காணுகின்ற பொழுதிலே பயங்கரமான யுத்தம் பெறப்போகிறது என்ற அந்த யுத்தத்தில் பயங்கரமான போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், இப்படி பலவிதமான காரியங்களை காண்பிக்கிறார் ஆண்டவர். அப்போ அவருக்கு கலக்கம் இருக்குது. என்ன கலக்கம்? தான் சாதாரணமாக திரைப்பட்டு வருகின்ற பொழுதிலே இவ்வளவு சாதாரணமாக எங்களை எல்லாம் கைது செய்து கொண்டு வருகின்றார்களே, அந்த நேரத்தில் அம்புகளால் எது கொலை செய்தார்கள், இப்படியான காரியங்களை நடக்கின்றதே. ஆனால் பயங்கரமான போர் ஒன்று வரப்போகிறதே, மகா உலக யுத்தம் பெறப்போகிறதே. இப்படிப்பட்ட யுத்தம் வருகின்றவளை என்ன அங்கே தன்னுடைய சரீரத்தில் உணர்கின்றான். பயங்கரமான ஒரு பாடுகள் கொண்டு வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு 23 வாரங்கள் 21 நாட்கள் அங்கே பாஸ்டிங்கில் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார் பாருங்கள், அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. அங்கே சாதாரண ஒரு அப்பத்தை புசித்துக் கொண்டே இருந்தேன், ருசிகரமான ஆகாரத்தை நான் புசிக்கவில்லை. அது மட்டுமல்ல பாருங்க, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவில்லை. நான் பரிசுத்த பரிமள தைலத்தை பூசிக்கொள்ளவில்லை, பரிமள தைலத்தை கூட நான் பூசிக்கொள்ளவில்லை. இப்படியாக 21 நாட்கள் நான் இருக்கின்றேன். 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதைக்கால் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை எடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உட்பாசியும் தங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அப்போ இந்த வார்த்தை, இந்த 5ஆம் வசனத்தை பாருங்கள், நல்லா சிந்தித்து பாருங்கள். ஒரு விஷயம் நான் சில வேளையில் இந்த வார்த்தையை பார்த்துவிட்டு நான் சில வேளையில் வேதத்தை படித்து கொண்டே இருப்பேன். படித்து கொண்டு இருந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்ய ஆரம்பிப்பேன். அந்த வசனத்தை அப்படியே நிறுத்திவிட்டு, ஏன் விளங்காத பாதை வருகின்ற வேளையில், விளங்காத வசனங்கள் வருகின்ற வேளையில் அப்படியே நிறுத்தி விடுவேன். ஆண்டவரை இதுக்கு ஒரு விளக்கம் தர வேண்டும், இதன் விளக்கம் என்ன? அப்போது தேவன் ஒரு வார்த்தையை காண்பித்தார். என்ன? கடைசி காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ஒன்று இருக்கிறது. அந்த வரைக்கு முன்பாக சம்பவிக்க போகின்ற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற வழியிலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உலகத்தில் யுத்தங்களையும் யுத்த செய்திகளை எல்லாவற்றையும் காண்பீங்கள், ஆனால் முடிவு உடனே வராது. முடிவு என்னதாவது? உடனே வராது. காலம் இருக்கிறது. அந்த சம்பவத்தை பார்ப்பது காலம் இருக்கிறது. அப்போது அவர் வருகின்ற வேளையில் தூதர்கள் எல்லாரும் அவர் சூழ்ந்து வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒசன்னா பாடிக்கொண்டு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வருகின்ற வேளையில் எல்லாரும் வெண்ணாடை தரித்து கொண்டு வருவார்கள். வெண்ணாடை தரித்தவர்களாக எல்லாரும் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லுகின்ற வேளையில் பாருங்கள், என் கண்களை எடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் உப்பாசியின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அப்போது இந்த சம்பவத்தை பார்க்கின்ற வேளை, இந்த வார்த்தையை சொல்லுகின்ற வேளையில் ஒருவர் வரப்போகின்றார். அவர் தங்க கச்சையை கட்டி கொண்டு வரப்போகின்றார். அப்போது வருகை எப்போது வரப்போகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கின்றோம். அப்படியானால் அவருடைய சரீர பரிசுப்பட்டியை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தைப் போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தைப் போலவும் இருந்தது. பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகின்ற வேளையிலே எல்லா காரியத்தையும் பார்க்கின்ற வேளை இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறதே. ஆண்டவராகிய தேவனை குறித்து வருகையின் போது, அந்த வருகைக்கு முன்பாக நடக்கின்ற பெரிய பயங்கரமான ஒரு புயல் போன்ற யுத்தம் ஒன்று இருக்கிறதே. அந்த யுத்தத்துக்கு பின்னாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை. வேதம் சொல்லுகிறது, அந்த வருகை எப்போது இருக்கும் என்றால் சொல்லுகின்ற வேளையிலே அந்த வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அந்த வருகைக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், யுத்தங்களின் செய்தியை எல்லாம் நீங்கள் காணப்போகிறீர்கள், பார்க்க போகிறீர்கள், ஆனால் முடிவு உடனே வராது.
அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் தானியேல் சொல்லுகின்ற இந்த வார்த்தைக்கும் அங்கே ஒரு மனப்பாடு இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கின்றது, ஒத்தாசை இருக்கின்றது. அப்போது தானியேல் சாதாரண மனுஷன் அல்ல, 12 அதிகாரத்தை தான் எழுதியிருக்கின்றார். அந்த 12 அதிகாரங்களில் 3 ராஜாக்கள் சம்பவிக்க 3 ராஜாக்களுடைய நாட்களில் நடக்கப்பட்ட காரியங்களை மட்டுமல்ல, 5வது காரியங்கள் இனிமேல் வரப்போகின்ற காரியத்தை இந்த இடத்துல மறைமுகமாக சொல்லிக்கொண்டே வருகின்றார் ஆண்டவர். ஆனால் சொல்லுகின்றவர்களை தன்னுடைய தேவ பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கின்றார்கள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள். ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கின்றார், சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கின்றார், அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருக்கின்றார். இப்படியாக அங்கே பல தீர்க்கதரிசிகளை பார்க்கின்றோம். ஆனால் மிக மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களை குறித்து பார்க்கின்றவர்கள் தானியேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அங்கே 10 ராஜாக்களை குறித்தும் அங்கே சொல்லப்பட்ட சில காரியங்கள், அங்கே யூரோப் தேசத்தை நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்களாக இருக்கின்ற 10 ராஜாக்கள் அரசாழ்வார்கள். அதிலே ஒருவன் வந்து அரசாளப் போகின்றான். எல்லாவரையும் அங்கே எல்லா காரியங்கள், எல்லா நாணயங்கள் எல்லாம் ஒருவனப்பட போகின்றது, ஒன்றாக வரப்போகிறன்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சுரைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறி முடிந்து விட்டது. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு ராஜா எழும்ப போகின்றார், உலகத்தை ஆளுகை பண்ணுகிற ஒரு ராஜா எழும்ப போகின்றார். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை, அது உலகத்தை ஆளுகின்ற பரிசுத்த தேவனுடைய ஆவியான ஆண்டவராக ராஜாதி ராஜா, அது கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். ஆனால் உலகத்திலே ஒருவன் ஆளப்போகின்றான், அவன் உலகத்தை ஆட்டி படைக்கிறவனாக இருந்து அவன் மூலமாக ஒரு யுத்தம் பெறப்போகிறது. அப்படிப்பட்ட யுத்தம் செய்கிறவனுக்கு இதயத்தில் இரக்க குணம் கிடையாது, அவனுக்கு இரக்க குணம் கிடையாது. சாதாரணமாக நம்முடைய தேசத்தில் பார்க்கின்றவர்களில் சிங்கள இராணுவம் வந்து, இந்திய இராணுவம் வந்து அங்கே தமிழ் ஜனங்களை அழித்தார்கள். அவர்களுக்குள்ள என்ன இல்லை, இரக்க குணம் கிடையாது. எல்லாரையும் அங்கே சுட்டு தள்ளினார்கள். அங்கே வேதனையோடு இருந்த பிள்ளைகள், அங்கே குமர் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் அங்கே பார்க்காமல் எல்லாரையும் அழித்தார்கள். சாதாரண நம்முடைய தேசத்திலே பார்க்கின்றவர்களே அதைவிட கொடுமையான காரியங்கள்லாம் இனிமேல் நடக்கப் போகின்ற காரியங்கள். அவனுக்குடைய இருதயத்தில் மிருக குணம் வரப்போகின்றது. அவன் வந்து உலகத்தை யாருமே பார்க்க மாட்டான், யாரையும் பார்க்க மாட்டான். அங்கே இனவாதம் எல்லாரையும் அது மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை ஆராதிக்கிறவர்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய குபரனாக இருந்தாலும் சரி, அவன் யாரையுமே பார்க்க மாட்டான். அவன் என்ன செய்வான், 3வது உலக யுத்தம் ஆரம்பிக்கின்றவர் எல்லாம் அழிக்கப்படும். இப்படியாக அந்த காரியத்தை அங்கே தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பெலனெல்லாம் போயிட்டு, என் உருவம் மாறி வாடி போயிட்டு திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்டபொழுது நான் முகங்கவிழ்ந்து நித்திரையை போகிறவனாய் தரையிலே மூங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு, என் முழங்காலும் என் உள்ளங்கால்களும் தரை ஊன்றி நிற்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உள்ளத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாகிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடே எழுந்து நின்றேன். இந்த வார்த்தையில் சொல்லி அவன் தூக்கி விடுகின்றவளிலே அவன் பெலன் பெறுகிறது. ஆனால் உள்ளுக்கு நடுக்கம் ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அங்கே தூக்கி விட்டவன் யார் ஒருவரும் இல்லை, ஆண்டவருடைய தேவ ஆவியானவர், பரிசுத்த தேவ ஆவியானவர் தரிசனங்களை கொடுத்தவர் மட்டுமல்ல. தானியேலுக்கு அங்கே பயம் வந்து விட்டது, நடுக்கம் வந்து விட்டது. உலகத்தில் நடக்கப் போகின்ற இந்த பெரிய யுத்தத்தை குறித்து பயப்படுகின்றான். தேவ தரிசனத்தை காண்கின்றான். அங்கே தேவனுடைய ஆவியானவரை நேர்முகமாக காண்கின்றான். இப்படி கண்டுவிட்டு அவனுக்குள்ளே நடுக்கம் வருகிறது. நடுங்கிக் கொண்டு அப்பொழுது அவன் என்ன நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக திருமைப்படுத்தினதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி
அந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். முதல் நாள் துவங்கி அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே சொல்லுகிறார், அங்கே தானியேல், நான் 3 வாரங்கள் 21 நாட்கள் நான் உபவாசத்தை அழுது கொண்டே இருந்தேன், வேதனைப்பட்டு கொண்டே இருந்தேன், சிறுமைப்படுத்தி கொண்டே இருந்தேன் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை அங்கே ஆண்டவர் முதல் நாளிலிருந்து அதை கவனித்து கொண்டு வருகின்றார். தானியேல் எப்போது ஜெபிக்க ஆரம்பிக்கின்றாரோ, தன்னை சிறுமைப்படுத்தி உபவாசத்தோடு இருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க துவங்குகின்றாரோ, அந்த வேளையில் தேவன் கண்ணோக்கி பார்க்கின்றார். சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளை திடீரென்று ஒரு காரியம் நடக்காமல் இருக்கிறது நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் தேவன் நினைத்து கொண்டே இருக்கின்றார், நான் என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கின்றனோ, நான் என்னை ஒடுக்கி நான் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றவனோ, அந்த ஜெபத்தை உடனே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. இந்த உலகத்தை உருவாக்கியவர், உலகத்தை படைத்தவர், உலகத்தை படைத்து மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை உடனே கேட்டுக்கொண்டே இருக்கின்றவர். அங்கே தானியேல் 21 நாட்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே முதல் நாள் ஜெபத்தை அவர் சொல்கின்றார் பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தினதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி, அதாவது உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தினதுக்கு, அதாவது சொல்லுகின்றார் அங்கே, நான் ஆரம்பத்து ஜெபம் ஆரம்பிக்கின்ற வேளையில் ருசிகரமான சாப்பாடை நான் சாப்பிடவில்லை, இறைச்சி சாப்பிடவில்லை, அங்கே தண்ணீர் வகைகள் குடிக்கவில்லை. இப்படியாக என் சரீரத்தை ஒடுக்க ஆரம்பித்தேனே. அந்த ஒடுக்க ஆரம்பிக்கின்ற வேளையில் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தினதுக்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அப்போது நீ கேட்ட விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்க நான் பரத்திலிருந்து என்னுடைய வந்திருக்கின்றேன். பேசிபா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பாருங்க, அடுத்த வசனத்தை சொல்லப்படுகிறது, அந்த பெரிய ராஜா என்ன செய்கின்றான், 21 நாட்கள் மட்டும் அங்கே போராடி கொண்டே இருக்கின்றான். அங்கே உபாசம் ஒரு வழி நடக்கின்றது 21 நாட்கள். அந்த 21 நாளும் பிசாசானவன், சத்துருவானவன் என்ன செய்கின்றான், அங்கே மேற்கொள்வதற்கு அவனோடு எதிர்த்து கொண்டே நிற்கின்றான். 3 காரியங்களை பார்க்கின்ற. 1, தானியேல் ஜெபிக்கின்றார். 1, ஆண்டவராகிய தேவன் பார்க்கின்றார். 2வது 3வது காரியம் யார் பார்க்கின்றான், சத்துருவானம் பார்த்து கொண்டே இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களை சத்துரு பார்ப்பான், ஆண்டவரும் பார்ப்பார். ஆனால் நிச்சயமாக வெற்றி உண்டு யாருக்கு, நம்முடைய தேவனுக்குத்தான், நமக்குத்தான். இங்கே பார்க்கின்ற ராயத்தின் அதிபதியாக 20 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். மீகாவேல் தூதனானவன், அவருக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் எங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன், இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்படுத்தும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றார். இந்த தரிசனங்கள் இப்போ அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இந்த தரிசனம் நீ உனக்கு தந்த தரிசனங்கள் இப்போது அல்ல. முதல் கொடுக்க தரிசனங்கள், சொற்பனங்கள் எல்லாம் நடந்து முடிந்த காரியங்கள். இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இப்போது அல்ல, இன்னும் நாள் செல்லும். அப்போது இன்னும் நாள் செல்லும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு 650 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேலுடைய காரியங்கள், தானியேலுக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. அங்கே நடந்து முடிந்த காரியங்கள், அதாவது 3000 ஆண்டு, அதாவது இப்போ இன்றையில் இருந்து பார்க்கின்றவர்கள 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேல் சொன்ன காரியங்களை நடந்து முடிந்தது. 2750 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது. அதில் இருந்து இன்றைக்கு பார்க்கிற கிறிஸ்துக்கு பின்னாக இன்றைக்கு 2025 ஆண்டு நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் செல்லும் என்று நமக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்கின்றவர்களே, எனக்கும் கூட தெரியாது. என்னை அனுப்பின பிதா ஒருவருக்கு மட்டும்தான்
இது தெரியும். ஆனால் நம்மை கொடுக்கின்றார் ஆண்டவர். அதுக்காக ஜெபிங்க, எருசலேமுக்காக ஜெபியுங்கள், அவர் எருசலேமுக்காக வேண்டிக் கொள்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. தவிர எப்போது இந்த 3வது யுத்தம் நடக்க போவது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் இந்த 3ஆம் உலக யுத்தத்திலே நிச்சயமாக தேவனுடைய வருகை சமீபத்திற்கு அது நிச்சயம். அதை இன்ன நாளைக்கு நடக்கும் என்று நான் கூட சொல்ல முடியாது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன போல அவருக்கு கூட தெரியாது, எந்த ஊழியர்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான், பிதாவான தேவனுக்கு மட்டும்தான் இந்த காரியம் தெரியும். அவன் இந்த வார்த்தைகளை என்னோட சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தலையை நோக்கி பேச்சற்று போனேன். இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அவர் பேச்சற்று கீழே விழுந்து விடுகின்றார். விழுந்ததுக்கு காரணம் இருக்கிறது. என்னவென்றால் இதுவரை தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறியது. அவர் கண்ணுக்கு முன்பாக எல்லாம் நடந்து முடிந்தது. நேபுகாத்நேச்சாருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்தின நேபுகாத்நேச்சார் உயிரோடு இருக்கின்ற காரியங்கள், அந்த காரியங்கள் நடந்து விட்டது. நேபுகாத்நேச்சாருடைய மகனுடைய காரியங்கள் நடக்கின்றவர்கள் எல்லாம் நடந்து விட்டது. தையூ ஆண்டுகின்ற வாழ்க்கையிலே அங்கே நேபுகாத்நேச்சாருடைய மகன் இன்றைக்கு இரவு மறிக்கப் போகிறான் என்று சொல்லி சொன்னுகின்றவர்களே அந்த தையூ வந்து அவனை கொலை செய்து அந்த இடத்திலே தையூ வந்து ராஜாவாக மாறுகின்றான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே தானியேல் பார்த்து கொண்டிருக்கின்றார், கற்றுக்கொண்டிருக்கின்றான். இந்த வார்த்தையில் சொல்லுகின்றவர்களே இப்போது சமீபமாக நடக்கப் போவதாக அல்ல, இனிமேல் நடக்கப் போகிறது. காலம் சமீபித்து அந்த காலம் செல்லும். இந்த காலம், இந்த தரிசனம் காலம் செல்ல போகிறது. இந்த வார்த்தை தன்னோட சொல்லுகையில் நான் தலையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரனின் சாயலாகிய ஒருவன் என் உதடை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலன்று போனேன். இந்த தரிசனத்தினாலே அவர் சொல்கின்றார், ஆண்டவரே, நான் பலனற்று போனேன், வேதனையாயிருக்கின்றேன். ஏன்? அவருடைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திய காரியங்கள் அவற்றை எதிர்பார்க்கின்றார். அந்த 9 அதிகாரங்களில் நடந்த காரியங்கள் அவற்றை எதிர்பார்க்கின்றார். எல்லாம் உண்மையாக நடந்து முடிந்து விட்டது. இப்போ 10வது நடக்கப் போகின்ற காரியங்கள் என்ன? உலகத்திலே கடைசியாக ஒரு யுத்தம் வரப்போகின்றது. அந்த யுத்தத்தில் எவ்வளவு அழியும் என்று தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது 3இல் 2 பாகம் நிச்சயமாக அழியும். அது நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே யுத்தத்திலே 3இல் 2 பாகம் அழியும். 3இல் 2 என்றால் இப்போ உலகத்திலே ஒரு காலத்திலே 3இல் 2 பாகம் நிலப்பரப்பு இருந்தது. இப்போ 3இல் 2 பாகம் நிலப்பரப்பு அல்ல, குறைந்து விட்டது. நீர்நாளை மூகப்பட்டது, இப்படி குறைந்து விட்டது. ஆனால் நிலப்பரப்பு குறைவாக, கடலை விட நிலப்பரப்பு இப்போ குறைவு. ஆனால் யுத்தத்தை, அதாவது சீக்கிரமாக வரப்போகின்ற அந்த யுத்தத்தில் 3இல் 2 பங்கு அழிவும், 1 பங்கு தான் இருக்க போகிறது. அந்த 1 பங்கு எதுவென்றால் உண்மையாக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் மட்டும். வேதத்தில் இருக்கிறது. அங்கே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு தேவன் முகமுகமாக பேசுவார். அல்லேலூயா. ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனுடைய பேசக்கூடுவது எப்படி? இனி என்னில் பெணலில்லை, என்னில் மூச்சுமில்லை என்றேன். எனக்கு பெணலில்லை ஆண்டவரே, மூச்சில்லை. இப்போ சோய்ந்து போய் இருக்கின்றேன். ஒன்று உபவாசத்திலே தோய்ந்திருக்கின்றான். இப்போ வார்த்தையை கேட்டவனே தோய்ந்திருக்கின்றான். பாருங்க, ஒரு யுத்தம், அதாவது ஒரு வீட்டில், நம்முடைய வீட்டில் ஒரு பலவீனமான அதாவது ஒரு துக்கமான காரியம் வந்துவிட்டால் இருக்கிற பலன் எல்லாம் என்ன செய்கிறது? போய்விடுகிறது. அப்படியோ சில பிள்ளைகள் பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் சின்ன சண்டை வந்து விட்ட உடனே என்ன வருகிறது? இருக்கிற பலன் எல்லாம் அப்படியே போயிடும். இப்படியே இதே போல் நீ பார்க்கின்ற வழியில் தானியேலுக்கு வந்த பிரச்சனை என்ன? தானியேல் அந்த இடத்துல திருமணம் செய்யப்பட்டு என்று சொல்லப்படவில்லை. தேவனோடு இருக்கின்றார், தேவனோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கின்றார், தரிசனங்களை சொல்பங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற வேளையில் அவருக்கு எந்த ஒரு சோர்வும் கிடையாது. ஆனால் எதை குறித்த சோர்வு வந்து விட்டது? தன்னுடைய தேவனை குறித்த ஒன்று பக்தி வைராக்கியம், அடுத்தது
தன்னுடைய அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் இருக்கிற ஜனங்களை குறித்து ஒரு பாடு அவருக்குள்ளே வந்துவிட்டது. அந்த பாடுகளை குறித்து ஒரு கலக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே அவர் சொல்லுகிறார், என்னில் பெண்ணில்லை, என் மூச்சும் இல்லை என்றேன். அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, மனுஷருக்கும் தேவனாகிய வந்து ஆண்டவராகிய தூதன் வந்து அவனை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே பயப்படாதே. புருஷனாகிய அதாவது பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவனே பேசுவாராக, என்ன திடப்படுத்தே என்றேன். அப்போ அந்த வார்த்தை சொன்ன உடனே தானியேலுக்கு ஒரு தினம் வந்திருக்கிறது. தானியேல் கேட்கிற, ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே. இப்போ எனக்கு என்ன வந்துவிட்டது, பலன் வந்திருக்கிறது. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்துக்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? எப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்ப போகின்றேன். நான் போன பின்பு கிழக்கு தேசத்தின் அதிபதி வருவான். இப்போ இருக்கிற அந்த ராஜாவோடு நான் யுத்தம் பண்ண போகின்றேன். யார்? தேவதூதன் யுத்தம் பண்ண போகின்றான். தேவதன் யுத்தம் பண்ண போகின்ற வேளையில் பாருங்கள், மனுஷன் யுத்தம் பண்ணினால் அவங்க ஒரு வேளையில் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் தேவன் யுத்தம் பண்ண போனால் அது கரை காணாமல் விட மாட்டார் ஆண்டவர். ஏனென்றால் எகிப்து தேசத்திலே கோரிக்கையாக பார்க்கின்ற வேளையில், உதாரணத்தை பார்க்கின்ற வேளையில், எகிப்து தேசத்தை ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கின்றார், ஜனங்களை போக விடு, அல்லது விட்டால் அந்த எகிப்து தேசம் முழுவதும் நான் அங்கே கண்ணீரோடு வரப்பண்ணேன், எல்லாரையும் வேதனையோடு அங்கே மிதக்க பண்ணுவேன், அங்கே வியாதி வரும், பிரச்சனைகள் வரும், வெட்டுக்குழிகள் வரும் என்று சொன்ன மாத்திரத்திலே அது மனுஷனால் உருவாக்கப்படவில்லை, தேவனாலே உருவாக்கப்பட்டது. நடந்தது என்ன? தேவனாலே எகிப்து தேசத்திலே இருந்து பெரிய கொடிய வியாதிகள், பிரச்சனைகள், கல்மலைகள், இப்படியாக இரத்தங்கள், இப்படியாக பயங்கரமான பாடுகள் வந்து அனுபவித்தார்கள். அதற்கு பின்னாகத்தான் போக விட்டார்கள். அதே போல் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அந்த ராஜாவோடு நான் யுத்தம் பண்ண போகின்றேன். அப்போ யுத்தம் பண்ணுகின்ற வேளையிலே அவனை எல்லாரையும் நான் அழிப்பேன். ஆனால் அதுக்கு பிறகு ஒருவன் வருவான். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். இன்னொரு அதிகாரி அதிபதி வரப்போகின்றான். அவன் ஆளுகை பண்ண போகின்றான். அது மட்டுமல்ல, சத்திய எழுத்தினாலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். சத்திய எழுத்தினாலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவனும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக, ஆண்டவர் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் அவர் உலகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக ஒரு பயங்கரமான யுத்தம் வரப்போகிறது. அந்த யுத்தம் ஒரு மனுஷனால் ஏற்பட போகிறது. ஆனால் அந்த மனுஷன் மூலமாக தேவன் தான் கிரியை செய்ய போகின்றார். மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், அந்த அழிவிலே பயங்கரமான தேவனுடைய காரியங்கள் என்ன சொல்லப்படுகிறது. எப்படி எகிப்து தேசத்தில் பிரச்சனை வந்ததோ அதே போல் உலகத்திலே நடக்கப் போகின்ற யுத்தத்திலே தேவனுடைய கிரியை மேலாக போகின்றது. ஏன் என்று சொல்லுகின்ற வேளையிலே அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சில காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. உலக தேசங்களை பார்க்கின்ற வேளையில் பாருங்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அநேகமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற பல திருச்சபைகள் அமெரிக்கப்படுகிறது. சில திருச்சபைகளை ஜனங்களை விற்று கொண்டு இருக்கின்றார்கள். விற்று என்ன செய்கின்றார்கள், அங்கே ஒவ்வொரு கட்டங்களாக மாற்றப்படுகிறது. சில திருச்சபைகள் எரிக்கப்படுகிறது. சில திருச்சபைகள் அங்கே சுற்றுலாக உடைக்கப்படுகிறது. இப்படியாக பல சில தேசங்களில் ஊழியக்காரர்கள் கொலை செய்கின்றார்கள். பல ஊழியர்களை அங்கே நெருப்பினால் சுட்டெரித்தார்கள். இப்படி பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காலங்களில் இருந்து இன்று வரை அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நடக்கப் போகின்ற காரியங்களை அடுத்ததாக வரப்போகிற பயங்கரமான யுத்தத்திலே
தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பார் என்பது நிச்சயம். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே மிகுதியான காரியங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோமாக. ஒரு பாடலை பாடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ஓ ஹல்லேலூயா, ஓ பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தோடு நாங்கள் திறந்த பாடல் தான். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எலியாவின் தேவனை இறங்கி வாரும் என்று சொல்லி ஒரு பாடல். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரங்களில் அதுக்கு முதல் வாரங்களில் பாடிய பாடல் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே உறங்கினாலும் ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி எடுக்க தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே உம்முடைய கருத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு வருகிற தேவன் ஹல்லேலூயா பரிமாறி கிண்ணத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் பரிமாறி கிண்ணத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார் நான் நோக்கி குதித்தாலும் நான் கடலில் அலை நோக்கி
விடுவித்து காக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நம்முடைய கரம் அப்பா விளந்திருக்கிற பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ thank you Lord, hallelujah. கேருட்டினாய் நின்று வற்றி போனாலும் பற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. கேருட்டினாய் வற்றி போனாலும் பற்றாத ஜீவன் அது நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன். அழைத்தவன் கரம் நடத்திடுமே, நம்மை அழைத்தவன் கரம் நடத்திடுமே. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகிமையான கண்மலையே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. பரிசுத்தமான தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்மை வெளிப்படுத்துக தேவனாக இருக்கிற ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவராக ஆண்டவரே எல்லாரையும் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொல்லுகிற தேவன், அந்த வார்த்தையின்படி செய்கிற தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. ஆயத்தமாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்ன தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் கதையாக சொன்னீரே கர்த்தாவே. 10 கன்னிகளை குறித்து ஆண்டவரே, அந்த 10 கன்னிகளும் ஆண்டவரே எல்லாரும் ஆயத்தமாக இருங்க என்று சொன்ன வேளையிலே 5 பேர் ஆண்டவரே ஆயத்தமாக இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள் ஆண்டவரே. மணவாளம் பெறுகின்ற வேளையில 5 பேர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தவர்கள் உம்முடைய திருமணத்திலே கலந்து கொண்டார்கள். மீதி 5 பேர் கைவிடப்பட்டார்கள். ஆமாண்டவரே, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத வண்ணம் ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இருக்க பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே நம்முடைய வருகையின் போது எல்லாரும் ஆயத்தமாக இருக்க கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்க தேவன், எங்களை பலப்படுத்துக தேவன், எங்களோடு ஆண்டவர் நீர் வருக தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களை கைவிடாத தேவன்.
அப்பா தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நீ காண்பிக்கிறவனாக இருக்கிறாண்டவரே. யுத்தங்களும் செய்திகளையும் காண்பீர்கள். முடிவு உடனே வராது என சொன்ன தேவன். ஆமாண்டவரே, உன்னி முடிவு வராதது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, சீக்கிரமாக சம்பவிக்க போது எல்லாவற்றையும் நீர் காண்பித்துக் கொண்டு இருக்கிறீரே. துதிக்கிறோம் ஐயா. நீரே என் தகப்பன். வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆண்டவர் உண்மை உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை விட்டு விலகாமல் பாதுகாக்கிற தெய்வம் நீர் ஒருவர் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பால்வ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, வராத பிள்ளைகளை ஆண்டவரே நம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து மலைத்து வருகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறகுகளால் மூடி பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவரே. உமக்கே துதிகர மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம். உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஆவியானவரே, நீர் வழி நடத்த தேவன் பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை உதவியே விக்னேசரே, இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே உதவி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்க பிள்ளைகள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். திருச்சபையை நீர் ஆசீர்வதிக்க தேவன். திருச்சபை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் எல்லாம் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறப்பா. எல்லா துதிக்க நமக்கு நமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னிக்கமும் எங்கள் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதாகாலம் கொடுப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை எங்கள் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை எங்கள் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.